அனைவருக்கும் தமிழினி குஷ்னியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். தேங்காய் மிட்டாய் எங்கள் மாமியார் செய்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அவங்க எப்படி செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் மிட்டாய்க்காக நாங்கள் பெரிய சைஸ் தேங்காய் 3 எடுக்கிறோம். 3 அருவாமனை வச்சு இப்படி சிறுகி நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் சிறுகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் தேங்காயை தோண்டி தோல் சீவி மிக்சியில் போட்டு அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு பாருங்கள், இப்படி நாங்கள் தேங்காயை திருகி எடுத்து வச்சுருக்குறோம். அடுப்பில் இப்படி ஒரு பாத்திரம் வச்சு தேங்காயை அதில் கொட்டி நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் வறுத்த பாத்திரத்துலேயே இப்படி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட வேண்டியதாக. தேங்காய் மிட்டாய்க்கு தண்ணி கொதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். நாங்கள் 3 தேங்காய்க்கு ஒரு டம்ளரில் இந்த பெரிய டம்ளரில் 5 டம்ளர் சர்க்கரை நாங்கள் எடுத்து சேர்த்திக்கிறோம். அடுத்தது நம்ம தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தி நல்லா கிளறி விடணும். தேங்காய் மிட்டாய்க்கு பொட்டுக்கடலை பருப்பு 1க்கு 2 நாங்கள் நுணுக்கி வச்சுருக்குறோம். தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிட்டு இருக்குது. தேங்காய் மிட்டாய் எடுத்து கொட்ட பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நீங்கள் நெய் தடவினாலும் தடவி வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இப்போ தேங்காய் பூ போட்டது நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்திட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம் தேங்காய் மிட்டாயை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறோம். எடுத்து பிளேட்டில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு உடனே கரண்டி வச்சு இப்படி பிளேட்டில் ஏகம் வர மாதிரி தடவி விடுங்க. தடவியாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் தேங்காய் மிட்டாய் ஆறுனா தான் கட் பண்ண முடியும். நான் தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சின கடைசியில் அப்புறம் தேங்காய் மிட்டாய் கட் பண்ணால் சூப்பராக தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் மிட்டாய். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு கத்தி வச்சு தேங்காய் மிட்டாயை கட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா ஒரு கொஞ்சம் லைட்டாக வெகுன்னு இருக்கையிலே கட் பண்ணால் தான் தேங்காய் மிட்டாய் இதோ இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணியாச்சு. சூப்பராக தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.